ஏசி போடவா வேண்டாமா? வாட் சார்? ஏசி ஆன் பண்ணுங்க. மாமா ஏசி இல்லாம படுக்க மாட்டாரு. அப்பா சூடா பால் கொண்டு சொல்லட்டுமாப்பா? நோ சார், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். அப்பா நான் ட்ரெஸ் மாத்திக்கணும். நான் ட்ரெஸ் மாத்திக்கும் போது மூணாவது மனுஷன் பக்கத்துல இருந்தா எனக்கு என்னவோ மாதிரியா இருக்கும். கோ. அப்பா நான் உங்க புள்ளப்பா. சாரி, கோ ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க நீங்க? அப்பாவோட நிலைமையை பாத்தியா கோகிலா? ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி என்கிட்ட பேசுறாரு. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா குணமாயிடுவாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருல, அப்படியே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்ற ஆறுதல் நம்பிக்கை. ஆனா அவரை இந்த நிலைமையில என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு விஷயம் கோகிலா, எல்லா அப்பாக்கள் கிட்டையும் பிள்ளைகள் பார்த்து பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கும். எங்க அப்பா கிட்ட நான் பார்த்து பெருமைப்பட்டது அவரோட ஞாபக சக்தி தான். செல்போன் வந்த பிறகு எல்லாருமே அவங்க நம்பரை கூட மறந்துடுறாங்க. ஆனா எங்க அப்பா அவர் போன்ல இருக்கிற எல்லா நம்பரையும் ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல கோகிலா, கம்ப்யூட்டர்ல எல்லாருமே அப்டேட்டா இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் எங்க அப்பா இருக்கிற தைரியத்துல இருப்பேன். இன்னைக்கு 3G 5Gங்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு இருக்கிற பிரெயின் ஸ்பீடுக்கு முன்னாடி 3G 5G எல்லாம் வேஸ்ட். கல்யாணம் இல்லை ஏதாவது வீட்டு விசேஷம்னா எங்க அப்பாவை சுத்தி ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சிறுசுகள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் அத்தனை பேருடைய பிறந்த நாள், கல்யாண நாள்னு யார் யார் எப்போ எந்த ஊர்ல இருந்தாங்க, எப்போ எந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னு கூட டான் டான்னு சொல்வாரு. அப்படிப்பட்ட அப்பா இன்னைக்கு தன்னோட பேரையே மறந்துட்டாரு. எங்க டாக்டர் இது டெம்பரவரி தான், எனி டைம் நார்மல் ஆயிடுவாருன்னு சொல்லியிருக்காருல்ல. நாம இல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்டவர் நம்மள மறப்பாரா? எனக்கு என்னமோ அவர் தமாஷ் பண்றாருன்னு தோணுது. எனி டைம் கோகிலா கோகிலான்னு சிரிச்சுக்கிட்டே வருவார்னு தோணுது. கோகிலா, he's not just my father. என்னோட ஃப்ரெண்ட், என்னுடைய அண்ணன், மென்டார், என்னோட பார்மேட் கூட. கும்பகோணத்தில் நாங்க இருந்தப்போ நைட் ஆனா களை கட்டும், அம்மாவுக்கு தெரியாம ட்ரிங்க்ஸ் ஓடும். இதுக்குன்னே அப்பாவும் நானும் மொட்டை மாடியில ஒரு பார் செட்டப் வச்சிருந்தோம். You know what? அந்த ட்ரிங்க்ஸ்லையும் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஜஸ்ட் அமேசிங் கோகிலா. அப்படிப்பட்டவரை என்ன பார்த்து மூணாவது மனுஷன்ட்டாரு. கௌதம், யோசிச்சு பாருங்க. வேற எதுவும் தப்பா நடக்காம யாரோ ஒரு புண்ணியமா அவரை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரே. நாம பாத்துக்குவோங்க. இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னும் 10 டாக்டர்ஸ் கிட்ட போவோம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. மாமா,
யாருக்கா உடம்பு உட்காருங்க. சரியில்லையா? டாக்டரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் யூ. உங்க புள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாம வேற யாரப்பா பண்ணுவீங்க? என்னப்பா வேணும் சொல்லுங்கப்பா. அப்பாங்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என் பொண்ணு பிள்ளைங்கள்லாம் என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. மாமா, இதுதான் நம்ம வீடு, இது நம்ம குடும்பம் மாமா. ஒன்று பண்ணுறீங்களா? ஒரு பேப்பரில் விளம்பரம் ஒன்று கொடுத்துருங்களேன், இவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு. அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன். மாமா, விளம்பரத்தை பார்த்து நாங்க தான் உங்களை கூட்டிட்டு வரணும். நீங்கள் தான் என் கையில் பணம் இல்லை. ஒரு 10 ரூபா, எஸ் 10 rupees. சாப்பிடல சரியா, பசிக்குதுமா. அப்பா நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இருங்க மாமா, நான் இப்பவே போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இருங்க. ஏன்பா இப்படி பேசுறீங்க? ஏன்பா? ஒரு நிமிஷம்ப்பா. என்ன? ஒரு நிமிஷம் பாருங்கப்பா, பாருங்க. இது நீங்க? ஆமாப்பா. பக்கத்தில் இருக்கிறது யார்? உங்க அப்பாவா? ஆண்டவா, ஒரு நிமிஷம். பாருங்க பாருங்க. இது நான். ஆனா ஒன்று கவனிச்சிங்களா? நானும் உங்க அப்பாவும் ஒரே சாயலா இருக்கோம். He looks like me. ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை வேற. இதை ஒரு காப்பி எடுத்து கொடுங்க, என்லார்ஜ் பண்ணி மேட் ஃபினிஷில். நான் எங்கள் வீட்டில் மாட்டிக்கிறேன். வெரி குட், இந்தாங்க. தேங்க்யூ.